டிடிவி தினகரன் அளித்த கட்சி பதவியை ஏற்க 3 எம்எல்ஏக்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். அதிமுக அம்மானியில் புதிதாக நிர்வாகிகள் சிலரை நியமித்து கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். ஆனால் டிடிவி தினகரன் அளித்த மாநில மகளிரணி இணைச் செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் தெரிவித்துவிட்டார். அம்மாவோட ஆட்சி திட்டம் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்திட்டு வராது முதலமைச்சர் அண்ணா. அதனால எனக்கு அவருக்கு கீழே தான் எல்லாம் நாங்கள் செயல்பட ஆசைப்படுறோம். டிடிவி தினகரன் கொடுத்த பதவி மகளிர் இணைச் செயலாளர் பதவி எனக்கு தேவையில்லைன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இதன் தொடர்ச்சியாக தனக்கு அளிக்கப்பட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் பதவி வேண்டாம் என ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ பழனியும் தற்போது அறிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ பழனி சந்தித்து பேசினார். பின்னர் பேட்டியளித்த அவர் ஜெயலலிதா அளித்த பதவியே தனக்கு போதும் என்று தெரிவித்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்த்தார்கள். அந்த பதவியை போதும், தொடர்ந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் நான் செயல்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் என்ன கேட்கல, இல்லை என்ன பண்ணல, இதுவரை பண்ணல, இல்லை நான் பார்க்கலங்க, நான் தொடர்ச்சி அவர் பார்க்கவே இல்லை. இதேபோல் தினகரன் அளித்த விவசாய அணி இணைச் செயலாளர் பொறுப்பை ஏற்கப் போவதில்லை என திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ போஸ் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தொடர வேண்டும் என்றும் மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். நான் எனக்கு பதவி கொடுத்தேன்னு நான் சொல்லலை, எனக்கு தெரியவும் தெரியாது. திடீர்னு டிவி பார்க்குறம்போது டிவியில் போட்டுருக்கதாக எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் எனக்கு உடல்நிலை சரியில்லாததுனால நான் ரெஸ்ட்டில் இருக்கிறேன். நான் எந்த பதவியில் போய் அந்த செயல்படுறதுக்கு முடியாத காரணம். ஆகவே நான் விரும்பலை. வேண்டாம் சொல்லுவீங்களா? அதிமுக அம்மா அணியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை டிடிவி தினகரன் வெளியிட்டிருப்பது கேலி கூத்தானது என வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அரசும் கட்சியும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் குறித்த சர்ச்சையில் இன்னும் முடிவெடுக்கவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள RB உதயகுமார் தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் டிடிவி தினகரன் பெயரே இல்லை என்று தெரிவித்துள்ளார். அவ்வாறு இருக்க டிடிவி தினகரன் புதிய நிர்வாகிகளை அறிவித்திருப்பது கட்சிக்குள் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது ஒருவருக்கு பொறுப்பு அளிக்கப்பட்டால் அதனை ஏற்க மறுப்பதாக ஒருவரும் கூற மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஆனால் டிடிவி தினகரன் அறிவித்த பொறுப்புகளை ஏற்க முடியாது என்று பலரும் தெரிவித்து வருவதாக கூறியுள்ளார். இதன் மூலம் இந்த அறிவிப்பினை கட்சியினர் விரும்பவில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக இவர்கள் செய்த இந்த கேலி கூத்தினாலே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவித்த பதவியை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது இல்லை. வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் பச்சோந்தியை போன்றவர் என்றும் நாக்கில் நரம்பில்லாமல் அவர் பேசி வருவதாகவும் அதிமுக எம்எல்ஏ வெற்றிவேல் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக அம்மாடியின் புதிய நிர்வாகிகளின் பட்டியலை டிடிவி தினகரன் வெளியிட்டதற்கு கண்டனம் தெரிவித்து உதயகுமார் பேசியிருந்த நிலையில் அவருக்கு எதிராக வெற்றிவேல் பேட்டியளித்துள்ளார். புதிய நிர்வாகிகளின் பட்டியலை அறிவிக்கும் முன்பாக சம்பந்தப்பட்டவர்களின் விருப்பத்தை அறிந்தே அறிவிக்கப்பட்டதாக வெற்றிவேல் கூறியுள்ளார். இது தொடர்பான ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் அதனை வெளியிட தாம் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். BK சசிகலாவின் விசுவாசி என கூறிக்கொண்ட RB உதயகுமார் தற்போது நாட்டில் நரம்பில்லாமல் பேசி வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். எங்களுடைய பொதுச் செயலாளர், இன்றைய பொதுச் செயலாளர் தான் இருக்கணும்னு சொல்லி முதல் தீர்மானம் போட்டவரும் இவர் தான். இவர் நாக்குக்கு நரம்பே கிடையாது. இவர் ஒரு பக்கா பச்சோந்தி, இவர் பக்கா பச்சோந்தி. இவர் மாற்றி பேசுகிறது இவர் வாடிக்கை. நீங்கள் பல விஷயத்தில் இவரை வாட்ச் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சொன்னது நாளைக்கு என்ன பதில் கேட்டிங்கன்னா நாமான்னு மறுக்க மாட்டேன். பொய்யா பேசுறதுல இவர் மாற்றி பேசுறதுல ரொம்ப கை தேர்ந்தவர், நடிகர் தளத்தை மிஞ்சியவர். சென்னையில் அதிமுக அம்மானி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விஜயதரணி டிடிவி தினகரனின் மாமியார் சந்தானலட்சுமி மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக அவரை சந்தித்ததாக கூறினார். அதிமுகவை பாஜக சுக்குநூறாக்க முயல்வதாகவும் விஜயதரணி அப்போது குற்றம் சாட்டினார்.
பாஜக தமிழகத்தில் கால் ஊன ஒரு முயற்சி எடுப்பதை எங்களை பொறுத்தவரை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். அவர்களுக்கு எதுவுமே இல்லாத இடத்தில் இங்கு அவர்கள் ஒரு பிரிவினை அரசியலை உருவாக்கி இன்றைக்கு காங்கிரஸும் இல்லாமல் திராவிட கட்சிகளையும் அழித்து ஒரு தங்கள் கட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் பாஜக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் இந்த கட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்ற சில நிலைப்பாடுகளை எடுத்து அவர் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அதை நான் வரவேற்கிறேன். பாகுபாடுகள், பிரிவினைகள், மோதல்கள் என அனைத்துக்கும் பேச்சுவார்த்தையே தீர்வு என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள அவர் தனது சுதந்திர தின உரையில் பேச வேண்டிய விஷயங்கள் குறித்து பல்வேறு யோசனைகளை பொதுமக்கள் தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். செங்கோட்டையில் சுதந்திர தின உரை என்பது மக்களுக்கானது என தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த உரையை நிகழ்த்தும் பிரதமர் அதற்கான ஒரு கருவி மட்டுமே என்று தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு உலக பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் விவாதங்கள் மூலம் தீர்வு காண முடியும் என்பதை ஆசியாவின் பழமையான பாரம்பரியம் உணர்த்தி வருவதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் கண்டெய்னர் லாரியும் டெம்போ வேனும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். அனந்தபுரம் மாவட்டத்தில் அறக்கட்டளை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு டெம்போ வேனில் புறப்பட்டு சென்றனர். சித்தூர் மாவட்டம் மதனப்பள்ளி புங்கனூர் சாலையில் ஈடிகப்பள்ளி அருகே வேன் வந்தபோது எதிரே வந்த கண்டெய்னர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்தனர். மதனப்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மேலும் 2 உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அடுத்தடுத்து 2 நிதி நிறுவனங்களின் பூட்டை உடைத்து 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பல்லடம் சாலை செக்போஸ்ட் அருகே பழைய இருசக்கர வாகன விற்பனை கடைகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள 2 கடைகளின் பூட்டுகளை உடைத்து 5 லட்சம் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இன்று காலை கடைகளை திறந்தபோது பணம் கொள்ளை போனதைக் கண்டு உரிமையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் இயங்காததால் குற்றவாளிகளை அடையாளம் காண்பதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் 30 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. கவர்நகரி கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த ரேக்லா பந்தயத்தில் தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். 6 மைல் தொலைவு நடைபெற்ற சிறிய மாட்டு வண்டிகளுக்கான பந்தயத்தில் ஜக்கமால்புரத்தைச் சேர்ந்தவரும் 10 மைல் தொலைவு நடைபெற்ற பெரிய மாட்டு வண்டிக்கான பந்தயத்தில் ஓட்டப்பிடாரத்தைச் சேர்ந்தவரும் வெற்றி பெற்றனர். நாட்டின் எல்லையை பாதுகாப்பும் இராணுவத்தினரின் உண்மை நிலையை எடுத்துக் கூறும் மறத்தல் தகுமோ என்ற தலைப்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேச்சுப் போட்டி நடைபெற்றது. இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தை தமிழக மாணவர்களை அறியச் செய்யும் வகையில் மறத்தல் தகுமோ என்ற தலைப்பிலான பேச்சுப் போட்டி 25 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுடன் கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கியது. முதலில் 160 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த பேச்சுப் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு 10 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். அவர்களுக்கான இறுதிப் போட்டி இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள அரங்கத்தில் நடைபெற்றது. சம்பளதாரர்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய கடந்த 31ஆம் தேதி கடைசி நாளாக இருந்தது. இந்நிலையில் கணக்கு தாக்கல் செய்ய இன்று வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது. சென்னை ஆயக்கர் பவனில் உள்ள வருமான வரி சேவை மையம் மற்றும் தாம்பரத்தில் உள்ள வருமான வரி சேவை மையம் ஆகிய அலுவலகங்கள் இன்று இரவு 12 மணி வரை திறந்து இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து எழுதுங்கள் நியூஸ் 7 தமிழோடு.